இப்போ சென்னையில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பகலில் வெயில் கொளுத்துது, நம்மளால வெளியிலேயே போக முடியலன்னு இருக்கு. போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்தோம் அப்படின்னா மழை கொட்டுது. இந்த அளவுக்கான ஒரு மூட் ஸ்விங் சென்னை கிட்ட ஏன் இருக்கு? ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் இந்த வெப்பச்சலன மழை குறையும். ஆகஸ்ட் 26 தொடங்கி பகல் நேர வெப்பநிலை மேலும் அதிகரித்து சில பகுதிகள்லாம் வெப்ப அலை வீசுவதற்கே வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் இறுதி வாரத்துல. பல மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கு. ஏன்னா மேட்டூர் திறக்கப்படாதனால கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களின் குடிநீர் இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு விவசாயிகளுக்கு எந்தவித தெளிவும் இல்லை. ஏற்கனவே குறுவை பாதிக்கப்பட்டுட்டு சம்பா பணிகளை எப்போ தொடங்குறது, எப்போ மேட்டூர் அணை திறக்கப்படும், திறந்தா எவ்வளவு நாட்கள் தண்ணி கொடுக்கப்படும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர்கள் சம்பா பணிகளை எப்போது தொடங்கலாங்கிற முடிவெடுக்க முடியும். ஏஓஸ்லாம் இருப்பாங்க, வேளாண் அதிகாரிகள். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டா 125 நாள் ரக நெல் இருக்கு வாங்கிக்கங்கன்னு இவங்க சொல்றாங்க. மேட்டூர் திறக்கப்படல, தண்ணிக்கு நிலத்தடி நீர் இல்ல. இந்த ரக நெல்லை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு பேசிக்கே தெரியாம நம்மள்ட்ட என்ன விதை இருக்கோ அதை கொடுப்போம் அப்படிங்கிற லெவல்ல தான் அதிகாரிகள் இருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்துல 15 நாளா குடிநீர் இல்லைன்னு சாலை மறியல் நடந்தா அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. தண்ணி இல்லைன்ட்டு ரோட்டுக்கு வர்றாங்க, அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா தீர்வு. விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டியது அரசும் இந்த வேளாண்மை துறையும் மற்ற அனைத்து துறைகளும் சேர்ந்து நிற்கணும். ஆனா அவர்களோட போக்கு எனக்கு போக போக நம்பிக்கையே இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் இந்த எல்லினோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான சீரியஸ்னஸ் வரல. அந்த ஒரு இதோட இம்பாக்டை புரிஞ்சுக்காம இருக்காங்களோங்கிற ஒரு விரக்தியில தான் பேசுறேன். 340 கோடி அறிவிச்சிருக்காங்க. அறிவித்த தொகையை நான் வரவேற்கிறேன். ஆனா அது மூலமா என்ன செயல்படுத்த போறாங்கிறது தெரியலையே. பண்ணல, சம்பா பண்றதுக்கு சாதக நிலை இருக்கு. மேட்டூரை 120 நாள் தரங்கன்னு கேட்கல, மேட்டூரை 30 நாள் தரங்கன்னு கேட்கிறோம். அதற்கான கிளாரிட்டி சொல்ல முடியுமா? தமிழக துறைகள்லயே எந்த அரசு வந்தாலும் அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இன்னைக்கு டிவிகேவா இருக்கட்டும், ஒரு செயல்படாத துறைனா வேளாண் துறை தான். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைந்திருப்பார் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ எல்லினோ நம்ம ஆரம்பத்திலே ஒரு முறை பேசியிருந்தோம். ஆனால் இப்போ எல்லினோலாம் தொடங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லினோவில் ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கா? இப்போ எந்த நிலையில எல்லினோவில் நம்ம இருக்கிறோம்? குறிப்பாக பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் எல்லினோ உருவானுச்சு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சூப்பர் எல்லினோவா அது வலுவடைஞ்சிருக்கு. அதாவது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை என்பது இயல்பை விட 2 டிகிரி அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த சூப்பர் எல்லினோ ஆகஸ்ட் மாதத்தில் உருவாவது இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் உருவான சூப்பர் எல்லினோ ஆண்டுகள் 2015, 1997, 1982, 1972 போன்ற ஆண்டுகள்லாம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தான் அந்த சூப்பர் எல்லினோ என்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதமே அது உருவாகியிருக்கு. இது வரக்கூடிய அடுத்த 3 மாதங்கள்ல மேலும் தீவிரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3.5 டிகிரிக்கு மேல நவம்பர் மாதத்துல உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வலுவடையும் போது இதுவரைக்கும் உலகமே பார்த்திராத ஒரு தீவிரமான சூப்பர் எல்லினோவா நவம்பர் மாதம் அக்டோபர் இறுதியில தீவிரமடைய இருக்கு. ஸோ நம்ம இந்த இது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசினப்போ இதுல ரொம்ப காஷியஸா இருக்கணும், கவனமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு அனுமானிக்கும் பொழுது ரொம்ப தீவிரமான, இப்போ நீங்க 3.5 டிகிரிஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு தீவிரமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போவே உலக அளவில் இதன் தாக்கம் உணர தொடங்கியிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 190 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு வறட்சி நிலை நமக்கு இங்கிலாந்து நாட்டிலேயே நிலவுறதா தரவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாத அட்லாண்டிக் பெருங்கடலில் இதுதான் சூறாவளி புயல்கள் உருவாகக்கூடிய ஒரு மாதம். ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் இது வரைக்கும் ஒரு வலுவான சூறாவளி புயல்கள் உருவாகலை. இதன் காரணமாக அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பருவமழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. வெப்ப அலைகளும் வெப்பத்தின் தாக்கமும் தீவிரமாக இருந்திருக்கு. ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அதீத வெப்பத்தினால காட்டுத்தீ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இது மாதிரி உலக அளவில் இந்த எல்லினோவின் தாக்கம் பெரிதா அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்தியாவிலையுமே நமக்கு அதன் தாக்கத்தினால ஒரு சீரற்ற தென்மேற்கு பருவமழை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரே நாளில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவானது குஜராத் மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் 120 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் குஜராத் மாநிலத்தின் சராசரி மழைப்பொழிவு கிடைச்சிருச்சான்னா இன்னும் கிடைக்கல. இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கு.
அப்போ ஒரு இடத்துல அதீத மழை பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் அந்த மாநிலத்திலேயே ஒரு சராசரி மழைப்பொழிவும் ஏற்படாத ஒரு நிலை தான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே மழை பற்றாக்குறையில இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா காவிரி படுகை பகுதிகள், அதே போல நமக்கு வந்து கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் மழை பற்றாக்குறை நிலவிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த நீடித்த கோடையின் தாக்கம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல பார்த்தோம், பல நாட்கள் 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவானுச்சு. நிறைய வறண்ட வானிலை இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் சற்று வெப்பச்சலன மழை வந்து இரவு நேரத்துல இடிமழை பதிவானாலும் பகல் நேர வெப்பநிலைங்கிறது அதிகரித்து தான் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுதான் கேட்கணும். ஏன்னா இப்ப சென்னையில நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பகல்ல வெயில் கொளுத்துது, நம்மளால வெளியிலேயே போக முடியலன்னு இருக்கு. போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்தோம் அப்படின்னா மழை கொட்டுது. இந்த அளவுக்கான ஒரு மூட் ஸ்விங் சென்னை கிட்ட ஏன் இருக்கு? இல்ல, குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு ஜூன் ஜூலைல பெரிதா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகால தீவிரமடையல. ஆனா ஆகஸ்ட் முதல் 10 தேதிகள்ல நமக்கு வந்து கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் பரவலா பருவமழை தீவிரமடைஞ்சிச்சு. அதன் பிறகு பருவமழை அங்கு சற்று வலுவிழந்து ஒரு மிதமான நிலையில நீடித்து வருவதன் காரணமா அதிகப்படியான ஈரப்பதம் வந்து தமிழகத்தை நோக்கி கடத்தி வரப்படுது. அப்போ பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும்போது வெப்பமான காற்று மேலெழும்பும். அதில் இந்த ஈரப்பதமான மேற்கு காற்றும் மாலை இரவு நேரங்கள்ல கடல் காற்று உள்ளே நுழைந்து இதன் காரணமாக அந்த கடல் காற்று மற்றும் ஈரப்பதமான மேற்கு காற்று, இந்த வெப்பமான காற்று மூன்றும் ஒன்றிணைந்து இந்த இடிமலை மேகங்களை உருவாக்குது. இது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளுக்கு மிக சாதகமா இந்த மாதம் உருவாகி இருக்கு. இதுவே நம்ம திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர்ல திருத்தணி போன்ற பகுதிகள்லாம் பார்த்தா மழைப்பொழிவு குறைவா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல மழைப்பொழிவு கிட்டத்தட்ட 40% அளவுக்கு குறைவா பதிவாகி இருக்கு. ஸோ சென்னையை மட்டும் மையமா வைத்து அவ்வப்போது மழை பதிவாகிட்டு இருக்கு. இப்பயுமே பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23, 24, 25 தேதிகள்லாம் சற்று பரவலான இரவு நேரத்துல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பகல்ல வந்து வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் சென்னை மற்றும் அதனை ஒட்டிய வட மாவட்டங்கள். இப்ப சென்னையில இந்த நிலையை தான் தொடருமா நமக்கு அடுத்த சில நாட்களுக்கு? இல்ல வந்து மழைக்காலம் போய் திரும்பவும் இந்த வெயில் தான் வந்து முழுக்க நமக்கு நீடிக்க போதா? ஒரு கோடைக்காலம் மாதிரியான விஷயம் தான் திரும்பவும் ஆகஸ்ட் செப்டம்பர்லயே நமக்கு இருக்க போதா? இல்ல, இப்பவே பார்த்தோம்னா இரவு இவ்வளவு மழை பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு 15 நாட்கள் மழை பதிவாகி இருக்கு. ஆனா பகல் நேரத்துல அந்த வெப்பநிலையில குறைவு இருக்கானா? கிடையாது. அந்த முதல் நாள் நைட்டு எவ்வளவு மழை பெஞ்சாலும் மறுநாள் பிற்பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வெயிலோட உஷ்ணம் மிகவும் அதிகமா தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் இந்த வெப்பச்சலன மழை குறையும். ஆகஸ்ட் 26 தொடங்கி பகல் நேர வெப்பநிலை மேலும் அதிகரித்து சில பகுதிகள்லாம் வெப்ப அலை வீசுவதற்கே வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் இறுதி வாரத்துல நமக்கு 28, 29, 30 ஆகிய தேதிகள்லாம் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி அளவுக்கு அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுது. அதாவது இயல்பா சம்மர் வந்து ஏப்ரல் மேல நடக்கும். இது வந்து சம்மர் வெர்ஷன் 2.0 மாதிரி திரும்ப ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்க போகுது. அதாவது சம்மர் வந்து இந்த வருஷம் வந்து பெருசா இன்னும் நிறைவு பெறல. அது வந்து ஒரு பிரேக் தான் அப்பப்போ எடுத்துட்டு இருக்கோ தவிர அந்த கோடை காலம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஜூன் ஜூலைல நிறைய 40 டிகிரி அளவுக்கு பதிவானுச்சு. ஆகஸ்ட் முதல் 2 வாரங்கள்ல சற்றே குறைந்திருந்தாலும் அது இரவு நேர வெப்பச்சலன மழையினால சற்று தணிந்திருந்தாலும் பகல்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா பல மாவட்டங்கள் இன்றைய தினம் பார்த்தோம்னா தமிழகத்துல கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் தென்னை மரங்களுக்கே தண்ணீர் இல்லாத சூழல். அதே போல மஞ்சள் பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் வாங்கி வைக்கும் ஒரு சூழல் இருக்கு. காவிரி டெல்டா பகுதிகளிலேயே வடக்கு டெல்டால அறுவடை பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகி பாதிப்பு. அதே தெற்கு டெல்டா எடுத்துட்டீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தின் மதுக்கூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி சுற்று வட்டாரங்கள், திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி, வடூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டாரங்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியான திருக்கோலைக்கு தெற்கே குறிப்பாக திருப்பூண்டி, தலைஞாயிறு, கோவில்பத்து போன்ற ஆயக்காரம்பலம் போன்ற பகுதிகள்லாம் தென்னை மரங்கள்லாம் பல இடங்கள்ல பாதிப்பை சந்திக்க தொடங்கியிருக்கு. குருத்து முறிஞ்சு விழுந்து தொடர்ச்சியா மழை இல்லாததுனால தண்ணீர் இல்லாம தென்னை மரங்களே பாதிக்க தொடங்கியிருக்கு. மாமரங்கள்லாம் வந்து ஒவ்வொரு கிளையா வந்து பட்டுட்டு வர்றதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இன்னும் சொல்ல போனா தெற்கு டெல்டால ஏற்கனவே குறுவை நடைபெறல. சம்பா பட்டத்துக்கு உழவு ஓட்டுவதற்கு அந்த புழுதி உழவு ஓட்டி வைப்பாங்க, அதுக்கே சாதகமான நிலை இல்லை. ஸோ தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல வறட்சி நிலை பெரும் பாதிப்பா இருக்கு. பல மாவட்டங்கள்ல குடிநீர் பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது மிகவும் அதிகமா இருக்கு. ஏன்னா மேட்டூர் திறக்கப்படாதனால கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களின் குடிநீர் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு 2-3 வாரங்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வரக்கூடிய சூழல் என்னோட சொந்த ஊர்லயே அப்படிப்பட்ட சூழல் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அது சென்னையில பெய்கிற தினசரி மாலை இரவு மழையினால இதெல்லாம் மற்ற மாவட்டங்கள் பத்தி யாரும் பெரிதா பேசப்படுறதில்ல.
ஸோ அப்போ மற்ற மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனை இருக்கு, வறட்சியின் தொடக்கத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ உதாரணம் என்னன்னா, இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த வெயிலின் தாக்கம் வந்து அடுத்தடுத்து நீடிச்சுது அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு பேசுபடாத ஒரு பிரச்சனையா உருவெடுக்கும் அப்படின்றீங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இப்ப நமக்கு என்ன எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருக்கு? மேட்டூரே எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு 45 டிஎம்சி இருக்கு. அதுக்கடுத்து பவானி சாகர்ல ஒரு 6.7 டிஎம்சி இருக்கு. அமராவதியில 1.7 டிஎம்சி இருக்கு. மற்ற அணைகள்லாம் 1 டிஎம்சிக்கு குறைவா தான் தண்ணீர் இருக்கு. எந்த அணைகளும் நிரம்பும் தருவாயில இல்ல. நிரம்புவதற்கான சூழலும் இல்ல. அப்படி இருக்கும்போது எந்த அணைகளும் திறக்கப்படவும் இல்ல. ஸோ அணைகள்ல நீர் இருப்பு குறைவா இருக்கு. அணைகள் பாசனத்திற்கோ இல்ல குடிநீருக்காகவோ திறக்கப்படவும் இல்லை. இருக்கக்கூடிய சூழலும் ரொம்ப குறைவா இருக்குங்கிறப்போ உங்களுக்கு முதல்ல அடி வாங்குறது நமக்கு வந்து நிலத்தடி நீர்மட்டம் தான் பெரிதா அடி வாங்கிட்டு இருக்கு. மறுபுறம் தொடர்ச்சியான வெப்பம், அதீத வெப்பத்தினால சாகுபடி செய்தவர்கள், அதாவது நிலத்தடி நீரை வச்சு சாகுபடி செய்தவர்களுக்கே இந்த அதீத வெப்பமும் கடலோர மாவட்டங்கள்ல உப்புத்தன்மை ஏறியதன் காரணமா பெரிய மகசூல் இல்லை. அந்த மகசூல் தாண்டி வர்றது இந்த மாலை இரவு வெப்பச்சலன மழையில பாதிக்கப்படுது. ஸோ பல அந்த எல்லினோவின் முதற்கட்ட பிரச்சனையில இருக்கும், அந்த வறட்சி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த வறட்சி நிலை அடுத்த ஒரு 45 நாட்கள் மேலும் அதிகரிக்கும் சூழல் தான் காணப்படுது. ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு பெரிதாக தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகாவில் தீவிரமடை இல்லை. இங்கேயுமே வெப்பச்சலன மழையும் பெருசா இல்லை. அதோட வெப்பம் வேற அதிகரிக்க இருக்கு, வெப்ப அலைகள் வர இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அடுத்த 45 நாட்கள் மேலும் வந்து இந்த வறட்சி நிலை, அந்த எலினோவின் முதற்கட்ட தாக்குதல்ங்கிறது மேலும் தீவிரமடைவதற்கான சூழல் நமக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையுமே ஏற்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து மழைன்றது இப்போ இருந்தது வந்து மெட்ராஸ்ல மட்டும்தான் இருந்தது, சென்னையில மட்டும்தான் இருந்தது, மற்ற மாவட்டங்கள் இல்லை. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து ஒரு வெப்ப சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வெப்பம் வந்து இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து விவசாயிகள் குறுவையிலே வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இப்போ அடுத்து சம்பாவை எப்படி எதிர்கொள்ளணும் விவசாயிகள்? அதுக்கு இப்போ எந்த மாதிரியான தயார் அவங்க மேற்கொள்ளணும்? இப்போ குறுவையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு டெல்டால கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் முழுமையாக வந்து நிலத்தடி நீரை நம்பி தான், அது மற்றும் கிணத்து பாசனம் அது மாதிரி நம்பி பண்ணவங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த குறுவையில். என்ன காரணம்னா, ஒன்று நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. அவர்களுக்கு சரியான முறையான முறையில் மின்சாரம் கிடைக்கல அந்த பம்ப் செட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு. அந்த 3 ஃபேஸ் கரண்ட் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு மறுபுறம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைஞ்சிட்ருக்கு. தொடர்ச்சியாக மழை இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அதிகரிக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு வந்து மகசூல் குறைஞ்சிருக்கு. மேலும் வறண்ட வானிலை, இந்த ஜூன் ஜூலைல இருந்த வறண்ட வானிலை அதீத வெப்பத்தினாலையும் மகசூல் குறைஞ்சிருச்சு. கரெக்டா அறுவடை டயத்துல தொடர்ச்சியான மழை, அதுவும் குறிப்பா டெல்டால எங்கெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்களோ அங்க மட்டும்தான் மழை. எங்கெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கோ அங்க மட்டும்தான் மழை. அந்த கீழே வந்து தெற்கு டெல்டால மற்ற பகுதிகள்லாம் குடிநீருக்கோ இல்ல நிலத்தடி நீருக்கு இல்ல, ஆடு மாடுக்கு புல்லு முளைக்காதா, அதுக்காவது மழை வேணும்னு கேட்குறாங்க. மன்னார்குடி, வடூர் சுற்று வட்டாரங்கள், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை ஏரியாலாம் ஆடு மாடுக்கு புல்லு பூண்டே இல்லை, அதுக்கு மழை பெய்யுமான்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு துளி மழை இல்லை. ஆனால் வடக்கு டெல்டால அறுவடை நடைபெறக்கூடிய பகுதி பூரா மழை பொழிவு இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விவசாயிகளே சம்பாக்கு வந்து எப்பயும் வந்து ஆகஸ்ட் மாதமே போயிடுவாங்க. இந்த அறுவடை முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஆகஸ்ட் இறுதியில் வந்து சம்பா பணிகளை தொடங்கிடுவாங்க. மேட்டூரை பற்றியும் ஒன்றும் பெரிதாக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களே இன்னைக்கு ஒரு தயக்க நிலையில இருக்காங்க. இந்த வெப்பநிலை குறைஞ்ச பிறகு, பூமி கொஞ்சம் குளிர்ந்த பிறகு சம்பா பணிகளை தொடங்கிக்கலாம் அப்படின்னு. மறுபுறம் தெற்கு டெல்டா எடுத்துட்டீங்கன்னா அவர்கள் முழுமையாக மேட்டூரை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. மேட்டூர் அணை திறந்தால் மட்டும்தான் அவங்களால சம்பா பணிக்கு போக முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு விவசாயிகளுக்கு எந்தவித தெளிவும் இல்லை. ஏற்கனவே குறுவை பாதிக்கப்பட்டுட்டு சம்பா பணிகளை எப்போ தொடங்குறது, எப்போ மேட்டூர் அணை திறக்கப்படும், திறந்தா எவ்வளவு நாட்கள் தண்ணி கொடுக்கப்படும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர்கள் சம்பா பணிகளை எப்போது தொடங்கலாங்கிற முடிவெடுக்க முடியும். அப்போ எப்போது தொடங்கலாங்கிற முடிவெடுத்தாதான் மத்திய கால ரகம் எடுக்க போறாங்களா இல்லை குறுகிய கால நெல் எடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்னைக்கு இருக்க ஏஓஸ்லாம் இருப்பாங்க, வேளாண் அதிகாரிகள் அந்தந்த, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டா இந்த வாட்டி சம்பாக்கு என்னன்னா சிஆர் சப் 1009 இருக்கு, ஏடிடி 51 இருக்கு, விதை நெல் தயாரா இருக்கு, வாங்கிக்கங்கன்னு விவசாயிகள்கிட்ட சொல்றாங்க. இந்த 2 ரக நெல்லுமே 160லேருந்து 165 நாள் ரகம், நீண்ட கால பயிர். 165 நாள் ரக நெல் இருக்கு, வாங்கிக்கங்கன்னு இவங்க சொல்றாங்க. மேட்டூர் திறக்கப்படலை, நிலத்தடி நீரும் இல்லை. அப்ப இந்த ரக நெல்லை வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, மேட்டூரே திறக்கிறாங்க, திறக்கிறப்பையும் இவங்க இதை தான் கொடுக்க போறாங்க. இப்ப செப்டம்பர் இறுதியிலேயே திறக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்பயுமே இந்த அதிகாரிகள் இந்த சிஆர் சப் 1009 ஏடிடி 51 தான் கொடுப்பாங்க.
அந்த விவசாயிகள் அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மேட்டூர் வந்து முழுமையா நமக்கு பிப்ரவரி எண்டு வரைக்கும் திறக்கப்படும் அப்படிங்கிறது இந்த வாட்டி உறுதி இல்லைங்கிறது உத்தரவாதம் அவங்களுக்கு இல்ல. தெரியாது. தெரியாதனால அவங்களும் வாங்கி விதைப்பாங்க. விதைச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு இடையிலேயே பருவமழை தொடங்கணும்னா அவங்க மேட்டூரை நிறுத்திடுவாங்க. எப்பயும் போல ஜனவரி பிப்ரவரி மந்த் வந்து இறுதி வரைக்கும் மேட்டூர் திறக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீண்ட கால பயிருக்கு போகணும்? அந்த ஒரு பேசிக்கே தெரியாம நம்மள்ட்ட என்ன விதை இருக்கோ அதை கொடுப்போம் அப்படிங்கிற லெவல்ல தான் அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பருவமழையோட தாக்கம் எப்படி இருக்கு, மேட்டூர் அணை நிலவரம் எப்படி இருக்கு, அதற்கு தகுந்த நெல் ரகங்களை நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கிற எந்தவித பொறுப்புணர்வுமே இல்லை. ஸோ அதனால இந்த சம்பா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆந்திரால வந்து சரியான விளைச்சல் இல்லை, அங்க பருவமழை பாதிக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானால பருவமழை பாதிக்கப்பட்டிருக்கு. கேரளால பருவமழை பாதிப்பு, கர்நாடகால 2 போகம் 1 போகம் தான் இந்த வாட்டி போயிருக்காங்க, அங்கேயுமே பருவமழை பாதிப்பு. அப்போ எல்லா இடத்துலையுமே உற்பத்தி குறைஞ்சிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை சாதகமா அமைய போகுது. குறிப்பா ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் நல்ல மழை இருக்கு. அப்ப இந்த மழைப்பொழிவை பயன்படுத்தி நம்ம சம்பா பட்டத்துல ஜெயிச்சுட்டா கண்டிப்பா இது நம்ம விவசாயிகளுக்கும் இந்த எலினோ தாக்கத்துல ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு சாதகமா அமையும். மறுபுறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே குறுவை நடக்கல, அடுத்த ஆண்டு குறுவையும் கேள்விக்குறி. இது நான் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்த சொல்லல, இருக்க ஃபேக்டை சொல்றேன். மேட்டூர் அணை நிலவரம் இன்னைக்கு இருக்குது 45 டிஎம்சி, நிரம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க கர்நாடகாலையும் பருவமழை முடிவடைஞ்சிட்டு அங்கேயுமே நீரிருப்பு குறைவா இருக்கு. அப்ப அடுத்த ஆண்டு ஜூன் 12 தண்ணீர் திறக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? இனிமே பருவமழை அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பெஞ்சுதான் வரணும். அப்படி பார்த்தா அடுத்த ஆண்டு ஜூன் 12 திறக்கப்படுமாங்கிற சந்தேகம். அப்போ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா நடுவுல இருக்க சம்பால கரெக்டா பண்ணா மட்டும்தான் விவசாயிகள் பாதிப்புங்கிறது பெருசா இருக்காது. அந்த சம்பால ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐப்பசி கார்த்திகை அடமழை இருக்கு, நல்ல மழைப்பொழிவு இருக்கு, இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு இருக்கு. அப்போ ஐப்பசி 10 தேதிக்குள்ளாக ஒரு 30 நாள் பயிரா வச்சு வளர்த்தரணும். அப்படி 30 நாள் பயிரா வளர்த்துட்டாங்கன்னா ஐப்பசியில் அதிக மழை பெஞ்சு வயல் மூழ்குனா கூட பயிர் பாதிக்காது. ஒரு 2 நாள்ல வடிய வச்சுட்டா அதை காப்பாற்ற முடியும். அடுத்தபடியா நமக்கு ஐப்பசி கார்த்திகையில தான் மெயினா தண்ணி தேவைப்படும், அதுல பருவமழை காலம் கை கொடுத்துரும். அடுத்தது மார்கழி தை 15 தேதியில அறுவடை வந்துடும். அப்போ ஒரு குறுகிய கால பயிரோ அல்ல மத்திய கால பயிரோ தேர்ந்தெடுத்து செப்டம்பர் இறுதிக்குள்ள விதைப்பு பணிகளை தொடங்கினா உங்களுக்கு நவம்பர் முதல் வாரத்துல அந்த ஐப்பசி 10 தேதியில பருவமழை தீவிரம் அடையும் போது ஒரு 30 நாள் பயிரா வளர்ந்துரும். அப்போ பருவமழை காலத்துல பெருமழை பெஞ்சாலும் அதுல கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நின்றும். அறுவடை காலகட்டம்ங்கிறது ஜனவரி இறுதியிலேயே வந்துட்டா உங்களுக்கு பின்னாடி பெருசா தண்ணி தேவைப்படாது. அப்போ ஒரு பட்டத்தை நல்லா செஞ்சிடலாம். இது யாரு கையில இருக்கு? உங்க கையிலயோ என் கையிலயோ இல்ல விவசாயிகள் கையிலயோ இல்லை. இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு. அரசு தான் அதுக்கான திட்டம் எடுக்கணும். மேட்டூர் என்னைக்கு திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லணும். மேட்டூர் திறக்கப்படுவதற்கான நமக்கு அதுக்கு தேவையான நடவடிக்கை. ஏன்னா ஜூன் 12 மேட்டூர் திறக்கப்படாத குருவையை கைவிடுங்கன்னு நானே சொன்னேன் விவசாயிகள்கிட்ட. ஏன்னா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையோட நீர் இருப்பு 40 டிஎம்சி, கர்நாடக அணைகளோட நீர் இருப்பு 35 டிஎம்சி. நம்மளை விட குறைவா தண்ணி இருந்துச்சு, அவங்கள்ட்ட தண்ணி கேட்க முடியாது, நம்ம கைவிடுங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட 90 டிஎம்சி இருக்கு, நம்மள்ட்ட 40 அதே ஜூன் 12 என்ன இருந்துச்சோ இப்போ 45 டிஎம்சி கூடுதலா இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆணையம் மூலமாகவோ இல்ல உச்சநீதிமன்றம் மூலமாகவோ மேலும் ஒரு 30 டிஎம்சி நமக்கு ஒட்டுமொத்தமா ஜூன்ல இருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் கொடுக்க வேண்டிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா அளவு 120 டிஎம்சி. 120 டிஎம்சிலாம் வேணாம், 4ல் 1 பங்கு கொடுங்க. 40 டிஎம்சி 4ல் 1 பங்கு, அது கூட வேணா 30 டிஎம்சி கொடுங்க போதும். 30 டிஎம்சி கொடுத்தா செப்டம்பர் 15 அவங்க தண்ணி திறந்தா கூட ஒரு அக்டோபர் 20 வரைக்கும் ஒரு 30-35 டிஎம்சி திறந்தாங்கன்னா அது பருவமழை வரைக்கும் நம்ம வளர்த்துடலாம், ஒரு 30 நாள் பயிர் ஆக்கிடலாம். கடைமடைக்கு வந்து சேரவே செப்டம்பர் இறுதி ஆயிடும். அதுக்கப்புறம் பருவமழை வந்து கை கொடுத்துரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2 மாசம் பருவமழை இருக்கும். ஜனவரியில டிசம்பர் எண்டில் வந்து கதிர் வந்துடும். கதிர் வந்துட்டா பெருசா தண்ணி தேவைப்படாது. அப்போ ஒரு 4 டிஎம்சி மறுபடியும் ஜனவரியில திறந்தாங்கன்னா ஜனவரி எண்டில் அறுவடை பணிகளை ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆண்டு வந்து குளிர்காலத்துல பெரிதா மழை பாதிப்பு இருக்காது. ஆனா இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக வேளாண் துறையும் நீர்வளத்துறையும் அரசு தான் எடுத்தாகணும். அப்பதான் விவசாயிகளை காப்பாற்றலாம். ஸோ இதை தான் நம்ம கோரிக்கையா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொன்ன 2 கோரிக்கையில ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுறது, நம்ம வந்து கர்நாடகா அட்லீஸ்ட் அடுத்த மாதம் தண்ணீர் திறந்து விட்டா கூட நம்ம வந்து இந்த சம்பா சாகுபடியில கொஞ்சம் விவசாயிகள் வந்து பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மழை வரும், அது மூலமா எப்படியாவது தப்பி பழச்சிக்கலாம் அப்படின்றது. ஸோ கர்நாடகால அட்லீஸ்ட்
அடுத்த மாதம் தண்ணி வர்றதுக்கான நடவடிக்கையாவது எடுக்கப்பட வேண்டும்ன்றது ஒண்ணு. ஸோ இன்னொன்று வந்து விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நெல்லை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அரசாங்கத்திடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரியாவே இருக்கு. இது குற்றச்சாட்டு தான். ஏன்னா விவசாயிகளுக்காக நான் தான் பேச முடியும். எந்தவித தமிழக துறைகள்லயே எந்த அரசு வந்தாலும், அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இன்னைக்கு டிவிகேவா இருக்கட்டும், ஒரு செயல்படாத துறைனா வேளாண் துறை தான். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இது நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஆதாரமே இருக்கு. என்னன்னா 2 ஏஓஸ் வந்து சிஆர் சபா 1009 ஏடிடி 51 இருக்குன்னு ஒரு விவசாயிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனக்குன்னா அதை பார்த்துட்டு 1 மணி நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கேயுமே தண்ணி இல்லை, டெல்டாவை போய் பாருங்க, வறட்சியா பாலைவனம் மாதிரி இருக்கு. இவர்கள் 160 நாள் பயிரை கொடுத்து விதைங்கன்னு சொன்னா, அப்போ அந்த விவசாயிகள் பத்தி எந்தவித கன்சர்னும் இல்லாம சொல்றது தானே. அது இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஏஓ என்ன பண்றாங்களோ அதுதான் அடுத்த கிராமத்துலயும் பண்ணுவாங்க. அது அப்படியே போயிடும். எல்லாருமே இதை பண்ணிடுவாங்க. அப்போ விவசாயிகள் வந்து எப்பயுமே பாதிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க வந்து ரோட்டுக்கு வந்து போராடினா, இப்ப அதுக்கும் கேஸ் போடுறாங்கங்க. திருவாரூர் மாவட்டத்துல 15 நாளா குடிநீர் இல்லைன்னு சாலை மறியல் நடந்தா அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. தண்ணி இல்லைன்ட்டு ரோட்டுக்கு வர்றாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா தீர்வா? அப்ப இந்த வருஷமே இந்த பிரச்சனைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அடுத்த வருஷம் தண்ணீர் இல்லாம பெரும் பிரச்சனை வரும். அப்ப அதுக்கான தீர்வே கிடைக்காது. இது வந்து அதனால இது ஒரு குற்றச்சாட்டா தான் சொல்றேன். இந்த மாதிரியான சூப்பர் எல்னினோ ஆண்டுல விவசாயிகள் பக்கம் நிக்க வேண்டியது அரசும் இந்த வேளாண்மை துறையும் மற்ற அனைத்து துறைகளும் சேர்ந்து நிக்கணும். ஆனா அவர்களோட போக்கு எனக்கு போக போக நம்பிக்கையே இல்லாம போயிட்டு இருக்கு. நீங்க வந்து நேர்ல சந்திச்சீங்க, அந்த சந்திப்பின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து அரசு சார்பா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை சந்திச்சீங்க, அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்திச்சீங்க, வேளாண் துறை செயலாளர் அவர்கள் எல்லாம் சந்திச்சீங்க. இந்த சந்திப்பின் மூலமா உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் பிறக்கலையா? இல்ல, ஆக்சுவலா இந்த சந்திப்புல வந்து நம்ம வேளாண் துறை செயலாளராக இருக்கட்டும், அவருமே வந்து இந்த எல்லினோ பற்றி ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டாரு. இதோட இம்பாக்டை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. கண்டிப்பாக சம்பாக்கு தண்ணி திறக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். மேலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதாவும் உறுதி கொடுத்தாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இது அடிப்படையில் இருக்க பிரச்சனை. ஸோ இது வந்து நம்ம இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் மட்டும் நம்ம அதை குற்றச்சாட்டை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக அடிப்படையிலேருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இவங்க சரி பண்ண வேண்டியது இவங்க தான் சரி பண்ணணும். இப்போ வேளாண் துறை செயலாளர் தான் இதற்கான ஒரு இது. அவங்க என்னன்னா எப்போ மேட்டூர் அணை திறக்கிறதுங்கிற டேட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அரசு தரப்புல அந்த டேட் ஃபிக்ஸ் ஆகலை. அதனால கூட இந்த கன்ஃபியூசன்ஸ் நடக்கலாம். அப்புறம் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சரை, இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தாதான் நம்ம காவிரிலேருந்து தண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த ஆண்டு எக்ஸஸா சர்ப்ளஸா மழை பெஞ்சு இங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம சட்ட ரீதியா போய் நம்ம நமக்கான ஒரு 30-40 டீம்ஸே கேட்டு வாங்கினாதான் ஒரு போகம் சம்பால ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் போனா, அவர் ரொம்ப என்ன சொல்றது, இந்த எல்லினோனா என்ன, இதோட இம்பாக்ட் என்ன, இன்னும் மின்சாரத்துறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், வேளாண் துறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டாரு. கண்டிப்பா அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதாவும் உறுதி கொடுத்திருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தது எதுக்காகனா, இந்த வறட்சியான ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி நீர்நிலைகள்லாம் தூர்வாரி அந்த அணைகள்லாம் பலப்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதீத மழை பெஞ்சாலும் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து சேமிக்க முடியும். இல்லைன்னா வந்து எளிதா வெள்ளம் ஏற்பட்டுருது, அது பயிர்களை பாதிச்சிருது, தண்ணீரையும் சேகரிக்க முடியலன்னு அவருமே அதற்கான நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு குடிமராமத்து பணியும் நீர்நிலைகள் வந்து தூர்வாடுற பணிகளையும் வந்து தொடர்ச்சியா மேற்கொண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு லெவல்ல. ஸோ அது எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். ஆனா எனக்கு இருக்க இது என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து இந்த எல்லினோ வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான சீரியஸ்னஸ் வரல. அந்த இதோட இம்பாக்டை புரிஞ்சுக்காம இருக்காங்களோங்கிற ஒரு விரக்தியில தான் பேசுறேன். இப்போ ஒரு கமிட்டி அதுக்கு அமைச்சிருக்காங்க. அப்புறம் பட்ஜெட்ல வந்து எல்லினோக்குனே சொல்லி கிட்டத்தட்ட 340 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த நடவடிக்கை அப்போ அது இல்லை, கமிட்டி எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் கமிட்டி அமைக்கணும்னு சொன்னேன். அமைச்ச பிறகு வரவேற்றும் வந்து பதிவெல்லாம் வெளியிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு கமிட்டி மேலேயும் பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. அதுவுமே வந்து ஏன்னா கமிட்டி அறிவிச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அந்த கமிட்டியில் ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இந்த எல்லினோட தாக்கம்ங்கிறது வெறுமனே காலநிலை மாற்றத்திலேயோ பேரிடர் மேலாண்மையோ மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையுமே தாக்க போகுது. குறிப்பாக இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து வேளாண்மை துறை பெரும் பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கு. அடுத்தது குடிநீர் வழங்கல் துறை பெரும் பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கு. அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ இல்லை நிபுணர்களோ அங்கே இல்லை.
ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து மின்சாரத்துறையோ இல்லை சுகாதாரத்துறை கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வெப்ப அலைகள்லாம் வரும். அப்போ அந்த வெப்ப அலையை ஃபேஸ் பண்ண போகிறது கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டாக போய் அங்கே ஃபேஸ் பண்ணுவோம். அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் அங்கே வேலை பார்த்தாக்கணும். அப்போ அந்த துறை சார்ந்த அதிகாரி எங்கே இருக்காங்கன்னா இல்லை. நீர்வளத்துறை அதிகாரி இருக்காங்களா, நிபுணர்கள் இருக்காங்களான்னா இல்லை. அப்போது இந்த கமிட்டியை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னா அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களையும் உள்ளடக்கி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லினோட தாக்கம் எப்படி இருக்கு, அது அந்தந்த துறைகள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதற்கு என்ன மிட்டிகேஷன்ஸ், என்ன செயல் திட்டம்ங்கிறத அறிவிச்சு இன்னும் ரெடி பண்ணி அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும். இந்த 340 கோடி அறிவிச்சிருக்காங்க. அந்த 340 கோடி கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்குள்ளாக அந்த அறிவித்த தொகையை நான் வரவேற்கிறேன். ஆனா அது மூலமா என்ன செயல்படுத்த போறாங்கிறது தெரியலையே. 340 கோடி ரூபாய் ஒதுக்குனது சரி, ஆனா அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை வச்சு என்ன மாதிரி என்ன செலவு செய்ய போறாங்கன்ற கிளாரிட்டி இல்ல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மூவிங் ஃபார்வர்டா அறிவிப்பு வரணும்ல, எதுவுமே வரல. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், விவசாயிகள்லயே பார்த்தீங்கன்னா இப்போ நெல் விவசாயிகளை விடுங்க, குருவை போயிடுச்சு, இப்போ சம்பா பண்ணிடுவாங்க, இல்லை சம்பாவும் போகுது அடுத்த குருவையும் போகுது. அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வருஷம் அடி வாங்கினாலும் அடுத்த வருஷம் மறுபடியும் அவங்க குருவை பண்ணிடுவாங்க. அவங்க மறுபடியும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க ஒரு வழி கிடைக்கும். ஆனால் தென்னை மரங்களோ இல்லை மாமரங்களோ இது மாதிரியான மரங்கள் இருக்குல்ல, தோப்பெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் அடி வாங்கினாங்கன்னா குறைஞ்சது தென்னை மரமெல்லாம் 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல தான் எந்த மரமும் காய்க்கிறது இல்லை, 7 வருஷம் ஆயிடுது. ஏற்கனவே டெல்டாலாம் கஜால பாதிச்சு இப்போதான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வெயிலில் வறட்சியில் வந்து மறுபடி பாதிக்குது. கோயம்புத்தூர்லலாம் வந்து தண்ணி வாங்கி விலைக்கு வாங்கி தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க தென்னை மரங்களுக்கு. அப்போ இந்த மர விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒரு மானியம் கொடுக்கலாம்ல, வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரு மானியம் கொடுத்து அவங்கள வந்து கண்டிப்பாக தண்ணீருக்கான ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஏற்கனவே குருவை பாதிச்சுட்டு சம்பா பண்ண போகிறாங்க, அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொகுப்பு, ஒரு என்ன சொல்றது, விதை, இது மாதிரி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு விவசாயிகளுக்கு இது மாதிரியான திட்டங்களை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். வெறுமனே 340 கோடி அறிவிச்சாச்சு, அடுத்த மார்ச்ல அடுத்த பட்ஜெட் வந்துடும், அதுக்குள்ள எலினோட 3rd இம்பாக்ட்ல இருப்போம். அப்போ இன்னும் கூட, ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், சென்னையில் 5000 கோடிக்கு செலவு பண்ணி வெள்ளம் எல்லாம் வந்து வடிகால்லாம் சரி பண்ணியாச்சுன்னா கடைசியா ஒரு 2 நாள் மழைக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதனால இது எப்படி கொண்டு போறாங்கிறத பார்ப்போம். ஆனால் டைம் இருக்கு. ஆனால் அவங்க இன்னும் சீரியஸ்னஸாக எடுத்துட்டு அவங்க வெறுமனே வடகிழக்கு பருவமழை தான் நம்ம கான்செப்ட்ன்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. வடகிழக்கு பருவமழைக்குள்ளாகவே இப்பவே இம்பாக்ட் ரொம்ப அதிகமாயிட்டு. முதல்ல தீர்வு என்னன்னா விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, விவசாயிகள் இப்போ என்ன பண்ணணும். எத்தனையோ எலினோ ஆண்டை பார்த்தாச்சு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எலினோக்கு அடுத்த ஆண்டு விவசாயிகள் தற்கொலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நான் வந்து டேட்டா வைஸ் நான் பேசுகிறேன். அப்போ இந்த ஆண்டு விவசாயிகள் என்ன பண்ணணும், குருவா பண்ணலை, சம்பா பண்ணணும், பண்ணுறதுக்கு சாதக நிலை இருக்குது. ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் மழை இருக்குது. அப்போ 2 மாதம் மழை இருக்குன்னா மழை காலம் ஆரம்பிச்சோன்னு இவங்க விதைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பயிரெலாம் பாதிக்கப்பட்டுரும் பருவமழை அதிகமாக பெய்யறப்போ. அப்போ முன்னாடி தான் விதைச்சாகணும். அப்போ 30 நாள் தான் உங்கள்கிட்ட தண்ணி கேட்குறோம். மேட்டூரை 120 நாள் தரங்கன்னு கேட்கல, மேட்டூரை 30 நாள் தரங்கன்னு கேட்குறோம். அதற்கான கிளாரிட்டி சொல்ல முடியுமா? மேட்டூர் இந்த டேட்ல திறக்கப்படும், இத்தனை நாள் திறக்கப்படும், நீங்க இந்த ரக நெல்லை எடுங்க, இத்தனை நாள் ரக நெல்லை பயிரிடுங்க, குறுகிய கால பயிருக்கு போங்க, இல்ல மத்திய கால பயிருக்கு போங்க, நீண்ட கால பயிருக்கு போகாதீங்க. இதெல்லாம் யாரும் சொல்லணும்? சூழலுக்கு ஏற்ற சமயோஜித முடிவுகள் எடுக்கப்படுறதுல தடுமாறுறாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸே எனக்கு தெரியல. அந்த வேலையே அவங்க போற மாதிரி தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. இதை நம்ம வந்து பேசுறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு தான் போய் சேருமோ தவிர தமிழகம் அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அது அரசு தரப்புல நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அப்போ என்னன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆண்டே வந்து விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிப்பை சந்திக்க போறாங்கன்றது விஷயம் ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப்ப அலை வந்து இன்னும் அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்கு பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்க போகுது. அப்படின்னா இந்த வறட்சி வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு தான் போகும், குறையாது. அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஆண்டு வந்து விவசாயிகள் இந்த ஆண்டு சந்திக்கிறதே பெரிய பிரச்சனை, இதை விட மிக மோசமான பிரச்சனையை விவசாயிகள் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த 2 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு வந்து மிக மோசமான ஆண்டுகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அடுத்த ஓராண்டு, இப்ப இன்னையிலேருந்து அடுத்த 12 மாதங்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான நிலை தான். ஏன்னா வடகிழக்கு பருவமழை சாதகமா அமையும், ஐப்பசி கார்த்திகை மழை அதிகமா இருக்குன்னு சொல்றோம்ல, அது போய் மேட்டூரை நிரப்பாது, முல்லை பெரியாரை நிரப்பாது, பவானி சாகரை நிரப்பாது, அமராவதியை நிரப்பாது, வைகை அணையை நிரப்பாது. ஏன்னா இது எல்லாமே உள் மாவட்டங்கள்ல இருக்க அணைகள். இது எல்லாமே தென்மேற்கு பருவமழை சார்ந்து இருக்கு. வடகிழக்கு பருவமழை சாதகமா அமைஞ்சா கடலோர மாவட்டத்துல மழை, அதாவது நீர்நிலைகள் நிரம்பும், உள்ளார மழை பெய்யும். ஆனா அந்த அணைகள் நிரம்பாத நிலையில அடுத்த ஆண்டு மார்ச்சில் இருந்து
உங்களுக்கு ஜூலை வரையிலான காலகட்டத்தில் அதீத வெப்பம் இருக்கு, வறண்ட வானிலை இருக்குன்னா அப்போ நீர்நிலைகள்ல மேலும் தண்ணி குறைவா இருக்கும். அப்போ எளிதா யோசிச்சு பார்த்தா என்னடா அது நவம்பர் டிசம்பர்ல இவ்வளோ வெள்ளம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ என்ன மார்ச்ல இப்படி ஒரு வறட்சியா இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கான காரணம் என்னன்னா இதான், நமக்கு உள் மாவட்டங்கள்ல முக்கிய நீர்நிலைகள்ல அணைகள்ல தண்ணீர் இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, சரி விவசாயிகள்ல தான் பத்தி எந்த சிந்தனையும் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா ரைட்டு விடுங்க. குடிநீருக்கு என்ன பிரச்சனை? குடிநீர் தட்டுப்பாடை எப்படி சமாளிக்க போறோம்? அது விழுப்புரம் தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலுமே பிரச்சனை. ஏன்னா வைகை அணை திறக்கப்படலை, அங்க இருக்கக்கூடிய 10 மாவட்டங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு. நமக்கு மேட்டூர் திறக்கப்படலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய 22 மாவட்டங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு. ஸோ இது மாதிரியான தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல குடிநீர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இப்பவே இருக்கு. இது அடுத்த வருடம் மார்ச்ல இருந்து ஜூலை வரையிலான காலகட்டத்துல மேலும் அதிகமா இருக்கும். இப்போ வடகிழக்கு பருவமழை வந்தது அப்படின்னா, நிலத்தடி நீர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, குடிநீர்ல நான் ஜென்ரலா பொதுவா தண்ணீர் தட்டுப்பாடு வந்து இந்த மாவட்டங்கள் தப்பிச்சிடும், அதாவது கடலோர மாவட்டங்கள் தப்பிச்சிடும், உள் மாவட்டங்கள் பாதிப்படும், அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? இல்ல, கடலோர மாவட்டங்கள் தப்பிக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு 2 மாதம் தான் மழைப்பொழிவு சொல்றோம். 2 மாதம் பெய்யக்கூடிய மழையினால நீர்நிலைகள் நிரம்புறதுங்கிறது, இப்ப 2015 எடுத்துக்கங்க, சென்னை பெருவெள்ளம். 2016ல என்ன ஆச்சு? பெரும் வறட்சி. எப்படி வறட்சி? அப்போ உள் மாவட்டம் மட்டும் வறட்சி வரல, கடலோர மாவட்டத்திலையும் வறட்சி வந்துச்சு. என்னன்னா நம்மள்ட்ட பெரிய அணைகள் கிடையாது கடலோர மாவட்டங்கள்ல. இன்னொன்னு, நமக்கு ஒரு நாள்ல 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா பெருசா பூமி உறிஞ்சி தண்ணீர் வந்து நிலத்தடி நீர்மலம் வந்து பெருகாது. ஒரு நாள் 3 சென்டிமீட்டர் மழை 30 நாள் பெஞ்சிச்சுன்னா அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரே நாள்ல 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ்னால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இன்னொன்று, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் வந்தாலே ஃப்ளட் வந்துடும். ஃப்ளட் வந்தால் என்ன ஆகும்? நம்மளால 100% ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, தண்ணீர் கண்டிப்பாக இழப்பு இருக்கும். அப்போ கடலோர மாவட்டங்கள்லையும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது கடலோர மாவட்டங்கள் தப்பிக்கணும். இப்போ காவிரி டெல்டாலாம் எடுத்துட்டிங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்பி நம்ம வந்து குடிநீருக்கு இல்லை, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் தான். அதனால கொஞ்சம் பிரச்சனை தான் அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள். அடுத்த 12 மாதம் ஒரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு. விவசாயிகள் பிரச்சனாலே அது டைரக்டா பொதுமக்களை பாதிக்கும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ தண்ணீர் தட்டுப்பாடுன்றது ஒண்ணு, குடிநீர் பிரச்சனையும் ஏற்படும். இன்னொன்னு, இப்ப நம்ம ஜாலியா பைப் திறந்தா தண்ணி வருதுன்னா அந்த ஒரு சௌகரியம் வந்து இருக்காது இல்லையா? கண்டிப்பா. அது வந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் வாரியா வேறுபாடுலாம் இல்லை, எல்லா மாவட்டங்களும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம். தீவிரம் கொஞ்சம் கூடுதலா குறைவா இருக்கலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, மின்சாரத்துறையிலே பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் நான் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட பார்த்தேன். ஏன் மின்சாரத்துறை அமைச்சரை பார்த்தீங்க, சட்டத்துறை அமைச்சரை பார்த்தீங்கன்னு நிறைய கேள்விகள். சட்டத்துறை அமைச்சரை முதல்ல பார்த்ததுக்கான காரணம், இந்த காவிரிக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், ஆணையம் மூலமாகவோ அல்லது உச்சநீதிமன்றம் மூலமாகவோ நம்ம போகணுங்கிறது. மின்சாரத்துறையில நமக்கு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட ஒரு நாள் அதிகபட்ச மின் தேவைங்கிறது ஜூலை 13ஆம் தேதி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 21,793 மெகாவாட் மின்சார தேவை இருந்துச்சு அதிகபட்சமா. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து ஜூலை வரையிலான காலகட்டத்தில் ஒரு நாள் மின்சார தேவைங்கிறது 23,000 மெகாவாட்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம அவ்வளவு பெரிய ஒரு இதை போய் இலக்க அச்சீவ் பண்ணதில்லை. ஆனால் 23,000 மெகாவாட் போகலாம். அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு சராசரியா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம்னா 5,000 மில்லியன் யூனிட் மின்சார உற்பத்தி நமக்கு நீர் மின்சக்தி மூலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அணைகள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பு குறைவா இருக்கிறதுனால நீர் மின் உற்பத்திங்கிறது அடுத்த ஒரு ஆண்டுக்கு 2,500 மில்லியன் யூனிட்டா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மின்சார தேவை அதிகரிக்கும், அதிக வெப்ப அலையினால மின் உற்பத்தி ஒரு பக்கம் ஒரு செக்டார்ல குறையும். அப்ப நமக்கு இது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதனால அடுத்த ஆண்டு ஏப்ரல் டு ஜூலைல அந்த எல்லினோவின் 3வது பாதிப்புல மின் தேவையும் மின்சார பற்றாக்குறையும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே கவனத்தில் எடுத்துக்கணும். 3வது தாக்கத்தில் அந்த வெப்பமான நாட்கள்ல வெப்ப அலைகளோட தாக்கம் அதிகமா இருக்கும். இன்னும் விவசாயிகளுக்கு மன ரீதியா பெரிய ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறுவை போயிடுச்சு, அடுத்த ஆண்டு குறுவை சந்தேகமா இருக்கு, இடையில இருக்க சம்பால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல, திறந்து சரியா பண்ணணும், அப்படியே பண்ணாலும் இந்த ஐப்பசி கார்த்திகை அடமழையில பாதிக்காம இருக்கணும், இதெல்லாம் கடந்து வரணுங்கிறப்போ விவசாயிகளோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க, அப்போ அவங்க மன அழுத்தத்துக்கு போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல.
ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எல்லா துறையும் உள்ளடக்கிய ஒரு பேரிடர் அவசர நிலை அறிவிக்கலாம் அப்படின்னே புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அரசாங்கம் அப்படி அவசர நிலை அறிவிச்சு அந்த அளவுக்கு செயல்படணும். அந்த அளவுக்கு செயல்படணும். இது வந்து மக்களை பயமுறுத்தல, இது வந்து விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது. அப்பதான் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு போக்குக்கு போனாங்கன்னா தான் கொஞ்சமாச்சும் நம்ம எதிர்கொள்ள முடியும் அதை. ஸோ பார்க்கலாம். நீங்க வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது மூலமா வந்து நீங்க விவசாயிகளுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறீங்க, என்ன மாதிரி அவங்க செயல்படணும் அப்படின்னு, மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லியிருக்கீங்க. மிக முக்கியமா அரசாங்கம் இதை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்கொண்டு அதை கையாளணும். அதற்கான அறிகுறிகளும் இது வரைக்கும் தெரியல. ஆனா இனிமேல் தெரிஞ்சா கூட ஓரளவுக்கு பிழைக்கிறதுக்கான ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்க்கலாம். உங்களுடைய குரல் வந்து அரசாங்கத்தின் செவிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். வேறொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.